பிரான்சில் 46 ஆண்டுகளாக வசித்து வரும் ஜியோவானி என்ற 66 வயதுடைய இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவருக்கு குடியுரிமை கோரிக்கை மறுக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு மொழி தேர்ச்சி சான்றிதழை அவர் சமர்ப்பிக்காததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. பிரெஞ்சு பெண் ஒருவரை திருமணம் செய்து 2 பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வரும் அவர் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை இங்கேயே கழித்துள்ளார். குடியுரிமை பெற மொழி தகுதியை நிர்வாகம் சோதிப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 46 ஆண்டுகள் பிரெஞ்சு மொழியிலேயே பேசி வரும் தன்னை மீண்டும் தேர்வு எழுத கேட்பது வேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் எவ்வித தனித்துவ சலுகைகளையும் கேட்கவில்லை என்றும் மாறாக தனது ஒட்டுமொத்த நற்பெயரையும் நீண்டகால வாழ்க்கையையும் நிர்வாகம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலை செய்வது, அலுவலக பணிகளை கையாள்வது, குடும்பத்தை நடத்துவது என எல்லாமே பிரெஞ்சு மொழியில்தான் நடப்பதாக தெரிவிக்கும் அவர் மனிதாபிமான சூழ்நிலைகளையும் நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தமது வயது, பிரான்சுடன் உள்ள நீண்டகால பந்தம் போன்றவற்றை விளக்கி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் திருப்திகரமான பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். 46 ஆண்டுகால அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கை ஒரே ஒரு ஆவணம் இல்லாத காரணத்தால் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதே தமக்கு மிகப்பெரிய வலியை தருவதாக ஜியோவானி வேதனை வெளியிட்டார். ஜனவரி 1 முதல் குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் ஐரோப்பிய தர நிர்ணயத்தின்படி மொழி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற பிரெஞ்சு உள்துறை அமைச்சகத்தின் விதியே இந்த மறுப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது.